அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அம்மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி யஸ்ஸிர் வ லா துஅஸ்ஸிர் இன் உரீது லில் இஸ்லாஹ் மஸ்ததஅது மா தௌஃபீக் இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். அளவில்லா கருணையாளன் நிகரில் அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அன்புக்குரிய தர்மீ சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய முன்னுதாரணம் எப்படி இருந்தது, அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டியாக நமக்கு இருந்திருக்கிறார் என்பதை பற்றிய செய்திகளை நாம் பார்த்து வருகிற அந்த வரிசையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய பிள்ளையிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் கடந்த தொடரில் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த குடும்பத் தலைவனாக, அதாவது கணவனாக இருந்திருக்கிறார் என்ற செய்தியை பார்த்தோம். அதை தொடர்ந்து ஒரு சிறந்த தந்தையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள் என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு மிகச்சிறந்த ஒரு தந்தையாக இருந்திருக்கிறார். அவர்கள் வாடுகிற காலத்தில் அவர்களுக்கான எல்லா விதமான தேவைகளையும் புரிந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு தந்தையாக அவர் இருந்திருக்கிறார். அதே நேரத்தில் அந்த பிள்ளைகள் நற்பண்புகளோடு நற்குணத்தோடு வளர்க்கப்பட வேண்டும் என்பதில் மிகுந்த அக்கறை கொண்டவராக இருந்திருக்கிறார். எதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய மனைவிடத்தில் வெறுத்தார்களோ அது போன்ற விஷயங்கள் தங்களுடைய பிள்ளையிடத்தில் கண்டாலும் அதை அவர்கள் கண்டிக்காமல் இருந்ததில்லை. அதே போன்று அவர்களுக்கு பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய எளிதான விஷயங்களை கொண்டு திருப்திப்பட்டு வாழ வேண்டும், படோடபமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாது என்கிற உபதேசத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு முறை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்றாங்க, தன்னுடைய சிரமங்களை குறித்து முறையிடுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. பிறகு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு இடத்துல சென்று முறையிட்டு அவர்கள் மூலமாக அதை பரிந்து பேசப்பட வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டு அவரிடத்தில் முறையிடுகிறார்கள். பிறகு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் இந்த செய்தியை சொல்கிறார். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் வந்தார்கள், வந்துவிட்டு அவர்கள் இது போன்ற தேவைகளை குறித்து முறையிட்டார்கள் என்கிற செய்தியை சொன்னபோது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் இரவு நேரமாகிறது, அந்த நேரத்தில் அவர்கள் அவருடைய வீட்டிற்கு செல்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவருடைய வீட்டிற்கு செல்கிறார்கள். அப்போது அவர்கள் படுக்கையில் சென்று விட்டார்கள். படுக்கையிலே படுத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர்கள் வருகிற போது அவர்கள் எழுந்திருக்கிற நாடுகிற போது நீங்கள் உங்களுடைய இடத்துல இருங்கள் என்று சொல்லிவிட்டு இருவருக்கு மத்தியில் அமர்ந்து விட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளுக்கு சொல்கிறார்கள், இதைவிட சிறந்த ஒன்று, நீ ஒரு பணியாளனை கேட்கிறாய், உன்னுடைய வேலை சுமைகளை குறைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், அதைவிட சிறந்த ஒன்றை நான் உனக்கு சொல்லித் தரட்டுமா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கைக்கு நீங்கள் சென்றால் ஃபகப்பிர் அர்பஹம் ஸலாசின், நீங்கள் அல்லாஹ் அக்பர் என்பதை 34 தடவை சொல்லுங்கள், வஸப்பஹா ஸலாசும் வஸலாசின் 33 தடவை சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுங்கள், வஹ்மதா ஸலாசும் வஸலாசின் அதே போன்று அல்ஹம்துலில்லாஹ் என்பதை 33 தடவை சொல்லுங்கள், ஃபஹாதா கைருல் லக்க மின் ஹாதிமின், இது உங்களுக்கு ஒரு பணியாளன் கிடைப்பதை விட, ஒரு பணியாளனாக உங்களுக்கு ஒருவரை நியமிப்பதை விட ஆகச் சிறந்ததாக இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு சொன்னார்கள். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகச்சிறந்த ஒழுக்கங்களை போதிக்கக்கூடியவராக இருந்தார்கள், நல்ல பண்புகளை போதிக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள். இரவு எழுந்து நின்று வணங்க வேண்டும், தூக்கத்தை தொலைத்து விட்டு அல்லாஹ்வை இபாதத் செய்வதில் முழுக வேண்டும். ஒரு முறை அவர்கள் இரவில் வருகிறார்கள், இருவரும் இரவு தொழுகைக்கு எழவில்லையா என்று கேட்டுவிட்டு அல்லா துசல்லியானி, நீங்கள் இருவரும் தொழவில்லையா என்று நினைச்சாங்க. தன்னுடைய மகளிடத்திலும் மருமகளிடத்திலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறார்கள். அதே போன்று அவர்கள் ஏதாவது நியாயமான விஷயத்திற்காக வேண்டி கோபப்படுகிற போது அந்த கோபத்தை புரிந்து நடக்கக்கூடியவராக, அது அவர்களுடைய உணர்வு, அது அவர்களுக்கான உரிமை என்று ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் தன்னுடைய மனைவிக்கும் மகளுக்குமான பிரச்சனை அல்லது மருமகனுக்கும் மகளுக்குமான பிரச்சனை, இவை அனைத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச்சிறந்த முறையில் கையாளக்கூடியவராக இருந்திருக்கிறார். எந்த விஷயத்தை எப்படி நமக்கு கையாள வேண்டும் என்பதற்கான ஒரு வழிகாட்டி அல்லாஹ்வின் தூதர் அவர்களாக இருந்திருக்கிறார் என்பதை அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே படிக்கின்ற பாடம். இந்த பாடங்களை நாம் எதற்காக வேண்டி படிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு முஸ்லீம் தன்னுடைய வாழ்க்கையிலே அவருக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டியவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் அவர் என்ன செய்யணும், அந்த வழிகாட்டியை நம்ம பின்பற்றி கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அது போன்ற நடைமுறையை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. அதே போன்று மகிழ்ச்சியை, தன்னுடைய பிள்ளைகள் விஷயத்தில் மிகுந்த அக்கறையும் மகிழ்ச்சியும் அவர்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற விஷயத்தை வினிச்சாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடியவராக இருந்திருக்கிறாங்க. தன்னை நோக்கி தன்னுடைய மகள் வருகிற போது மர்ஹபம் யா பின்தி, மகளே வருக என்று மகளை வரவேற்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். சில நேரத்தில் எழுந்து சென்று வாசல் வரையிலும் மகளை வழி அனுப்பக்கூடியவராக, அல்லது வீட்டிற்கு வருகிற போது வரவழைத்து தன்னுடைய மகளை பிடித்து கட்டி அடைக்கின்றவர்களாக, முத்தமிடுகின்றவர்களாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அப்போ பிள்ளைகள்
விஷயத்தில் எப்படி ஒரு தந்தை அக்கறை காட்ட வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும் என்பதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். இந்த முன்மாதிரியை இன்றைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் கடைபிடிக்கிறோமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு நபித்தோழர் நினைச்சாங்க, அவருக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கிற போது ஒரு பேரப்பிள்ளையை ரசூலுல்லாஹி அவர்கள் கொஞ்சுகிறார்கள். அவர் சொல்லுகிறார், எனக்கு 10 பிள்ளை இருக்கிறது, நான் யாரையும் கொஞ்சுவதில்லை என்று. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் உன்னுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் இரக்கத்தை எடுத்து விட்டால் என்னால் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறார்கள். அப்போ அது இரக்க உணர்வின் அடிப்படையில் இது போன்ற விஷயங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் கடைபிடிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், அது செய்தும் காட்டினார்கள் என்பதை அவருடைய வாழ்க்கையில் நாம் படிக்கின்ற பாடம். எனவே நாம் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த முன்னுதாரணமாக இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட முன்னுதாரணத்தை படித்துக்கொண்டு நாம் நம்முடைய பிள்ளைகளை நல்ல விதமாக வளர்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அதற்குரிய தௌஃபீக்கினை வழங்கட்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.